Good afternoon, I am Praveen from DC Development. I am Prakash from DC Development. I am Reddy from DC Development. I am Prasanna from DC Development. Project வந்து mobile IoT help bot with AI chatbot. இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து ஹெல்த் கேர் தான். இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரோபோட்டிக்ஸ் ஐஓடி இதில் ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி இப்போ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து சென்சார்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட் நாங்கள் சென்சார் யூஸ் பண்ணி வாட்ச் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சு இப்போ வந்து இதில் வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இது மூவல் இதில் வந்து ஈஸி கண்ட்ரோல் யூஸ் பண்ணினால அதை வந்து இதில் க்ளோட பண்ணி இதில் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ண போகிற பேசிக் வந்து சேட்பாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேட்பாட் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹார்ட்வேர் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்காது. ஹார்ட்வேர் வந்து ESP32 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதில் L298 என்னென்னு மட்டும் ஒரு சால்வ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ளூ டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 3.7 வோல்டேஜில் 2 பேட்டரி அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ரெண்டு சைடு வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லவ் பிளேன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டெம்பரேச்சர் பண்ணிக்கலாம். வாட்ச் மூலியமாக பிளட் ப்ரெஷர் அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண சேட்பாட் என்னன்னா மொபைல் IoT ஹெல்த் பாட் அட்வான்ஸ் மெடிக்கல் இதில் வந்துட்டு பேஷண்ட்டை நம்ம டேரெக்டாக பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வீடியோ கன்சல்ட் பண்ணிக்கலாம். டாக்டரும் பேஷண்ட்டும் வீடியோ காலாலும் பேசிக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வாய்ஸாலையும் பண்ணலாம், டெக்ஸ்ட் மூலியமாக பண்ணலாம். பேஷண்ட் தான் இது ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏதாவது தலைவலி அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். அதுவே சொல்லணும். ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும். இந்த தலைவலிக்கு என்னென்ன மெயின் இது ஹைட்ரேட்டாக இருக்குது, டிஹைட்ரேட்டாக இருக்கீங்க, தண்ணி குடிங்க அந்த மாதிரி சொல்லுவோம். வேறு ஏதாவது ஃபீவர் கிட்ட நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அலையாதீங்க அந்த மாதிரி சொல்லி பேசலாம். ஸோ இதாக வந்து சேட் பண்ணணும். டெம்பரேச்சர் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரும் காரணம் இந்த 4 காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். லித்தியம் பேட்டரி, ESP டிரான்ஸ்மிட்டர், N298 ESP32 வந்து காரோட கண்ட்ரோல் பவர் பேக்போர்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி யூஸ் ஆகுது. வைஃபை வேர்ல்டு கனெக்ட் பண்ணால் ஈஸியாக லித்தியம் பேட்டரி வந்து பவர் சப்ளை யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்மிட்டர் வந்து சிக்னல் வாங்கி ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணி யூஸ் ஆகுது. இன்னொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுனா டாக்டர் இது என்னென்ன யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் டாக்டர் ரீடிங்காக இந்த ஆப்பில் அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க வெளியில் இருந்தாலும் அவங்க டாக்டர் பேசுவாங்க. ஸோ இது என்ன பண்ணி ஃபஸ்ட் கனெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்சை வந்து ஒரு பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன பார்க்கலாம், ஹார்ட் ரேட் பார்க்கலாம், பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம், டெம்பரேச்சர் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டு இதுலேயே கமெண்ட் கேட்கலாம். என்ன பிரச்சனை கேட்கலாம், அதுவே அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த ஃபீவர் ஸோ ஃபீவர் இருந்தாங்கன்னா அது வந்து கமெண்ட் கேட்கலாம். ஸோ நார்மல் டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சர் 36 இருக்குது. கான்சன்ட்ரேஷன் ஃபீவர் ஸ்டேட் ஆப்டேட் மெட்டல் சிக்னல் டேட்டா டேரக்ட் சொல்லிட்டு அட்வைஸ் டெம்பரேச்சருக்கு என்ன அட்வைஸ் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ அதுக்கப்புறம் பேஷண்ட்டோட